அது எதற்கு பயன்படும் என்றால் எஃகு தொழிற்சாலைகள் ஸ்டீல் ஃபேக்டரிக்கு அந்த மேக்னசைட் கோர் தேவை என்றார். சேலத்திலே we got a steel plant. So I called the SAIL chairman. SAIL chairman எங்களுடைய கமிட்டிக்கு if someone he has to appear before us. அவர் ரொம்ப நல்ல ஒரு தலைவராக இருந்தார். பேசினேன், சார் நான் நேரம் வந்து பார்க்கிறேன். He flew in a charter flight because it is a flight of his own. SAIL என்பவர்களுக்கு தனியாகவே விமானம் இருக்கிறது. He flew on his flight. I went by road, என் காரில் போனேன், சுற்றி பார்த்தார். பார்த்துவிட்டு அந்த இடத்துல சொன்னார் for two reasons. One is this is potential and second for chairman Sri Tiruchi Siva, we adopt this organization as a subsidiary to SAIL என்று சொன்னார். இப்பொழுது அந்த தொழிற்சாலை 80 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் 1992 பே ஸ்கேல் என்பது இப்போது 2012 ஸ்கேல் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பளம். அங்கே எல்லாரும் என்ன பாதி பேர் மறந்துட்டாங்க, அது வேற. நம்ம ஒன்று இந்த கீதையில் சொல்ற மாதிரி பலனை எதிர்பார்க்காமல் கடமையாற்று அப்படிங்கிறத பல நேரங்களில் உணர்வதற்கு இதெல்லாம் உண்டு. மனசுக்கு நிறைவாக இருக்கிறது. இன்னும் சில பேர் நினைவு கூறுகிறார்கள், இந்த தொழிற்சாலை இயங்குவது நான் என்றால் என்னுடைய குழுவினர் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள். இப்போ நான் கூடுதல் தகவலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு என்று இல்லை, ஜார்க்கண்ட் என்ற இடத்தில் ராஞ்சி என்ற இடத்தில் இருக்கிற ஹெவி இன்ஜினியரிங்ஸ் லிமிடெட் 18,000 பேர் வேலை பார்த்த அந்த நிறுவனத்தில் இப்போது 900 பேர் தான் வேலை பார்க்கிறார். எல்லாம் 3 இடத்துக்கு வந்து. You know how much land it has on its own? 6,000 acres of land. ஜார்க்கண்ட் போன்ற ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் 6,000 ஏக்கர் உள்ள ஒரு நிறுவனம் 18,000 தொழிற்சாலைகளை கொண்டு இயங்கியது. சரியான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் 980 பேருக்கு குறைந்துள்ளது. Again we take it as a subject. பெரிய நிறுவனங்களை அழைத்து லாபம் இயங்கக்கூடியவர்களை அழைத்து அவர்களோடு பேசி அதிலே சுகம் காண்பதல்ல, பலவீனமானவனை உயர்த்துவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை போல எங்களுடைய கடமையாக உள்ளது. என்னுடைய குழுவில் இருக்கிற எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும், ஈவன் பிஜேபி மெம்பர்ஸ், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சார் வி சப்போர்ட் ஹிம் ஈவன் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். இங்கே பண்ண மாட்டோமா, அவர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம்ட்டாங்க. எவ்ரி ஒன் கோஆப்ரேட்டட். ஏன்னா அந்த இனிஷியேட்டிவ் என்பது தீவிரமாக இருக்கும் என்று தெரியும். பெரும்பாலும் அதில் முழுமையாக நானே ஈடுபட்டேன். அவர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தந்தார்கள். என்ன காரணம் என்றால் நோ ஆர்டர்ஸ். நம்பர் 1. இப்போ உங்களுக்கு அது பயன்படும். அதனால தான் சொல்கிறேன். என்ன இட்ஸ் நாட் நத்திங் கன்சர்ன் வித் திஸ். நோ ஆர்டர்ஸ். ஏன் ஆர்டர்ஸ் இல்லை? சரி, முதல்ல யார் இவங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறதுன்னா, இந்திய அரசாங்கத்தில் எத்தனை மினிஸ்டர் இருக்கோ அவ்வளோ பேரும் அவங்கள்ட்ட வாங்குறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஆரம்பித்து, பெட்ரோலியத்தில் ஆரம்பித்து, மைன்ஸில் ஆரம்பித்து, ஸ்டீலில் ஆரம்பித்து, ரயில்வேஸில் ஆரம்பித்து எல்லாரும் அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. இப்போ ஒருத்தர் கூட ஆர்டர்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்புறம் கூப்பிட்டு இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன நடக்குது? டிலே இன் சப்ளை. டிலே இன் சப்ளைனா எப்படிங்க? ரயில்வேஸில் சக்கரம் கேட்டிருக்காங்க. சக்கரம் கேட்டால் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தா அதுக்குள்ளே ரயில் போய் சேர்ந்துருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ மாறி போயிருக்கும். அப்போ நான் என்ன உத்தரவாதம் தரோம்னா, எங்கள் கமிட்டியிலேருந்து, சரி இனிமேல் உங்களுக்கு சப்ளையில் டிலே இருக்காது சார், ரேட்டு காம்படிட்டிவாக இருக்கணும். சரிங்க, காம்படிட்டிவாக தர்றோம். நீங்கள் திருப்பி ஆர்டர்ஸ் தரீங்களா? ஓகே தரோம். இப்படி ஒவ்வொருத்தட்டையாக கூப்பிட்டு அஷூரன்ஸ் வாங்கிட்டோம். நம்பர் 1, ஆர்டர்ஸ் தர வேண்டியவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூப்பிட்டோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு உங்களுடைய பங்கு என்ன சார்? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு அது ஒரு ப்ரிஸ்டீஜ் தான், எங்களுக்கு பல காரணங்கள் இருக்குது, எங்களோட அரசு அலுவலகங்களே வாடகை கட்டடத்தில் இயங்குது, எங்களுக்கு பணம் தேவைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே பேசத்தோம். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு செல் த லேண்ட்ஸ் விச் இஸ் லைங் வித் தட் HEC, நாங்கள் பணம் தரோம். நான் கேட்டேன், மார்க்கெட் ப்ரைஸ் தருவீங்களா? இந்த அக்செப்டட். ஒரு 1,500 கோடி இடத்த தர முடியுமான்னு ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் கேட்டேன். தரலான்னு சொன்னாங்க. ஸோ இட் கம்ஸ் அபவுட் நியர்லி 3 crore 4,500 crore. காசு வந்துருச்சு, ஆர்டர் ரெடி ஆகுது. இப்போ ஒத்துழைக்க வேண்டியது யார்? எம்ப்ளாயீஸ். அவங்கள கூப்பிட்டோம். ரொம்ப அழுதுகிட்டே தான் வந்தாங்க. வரப்போ சொன்னோம், நாங்கள் இப்போ ஃபேக்ட்ரி ரிவைவ் பண்ண போகிறோம், உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வரும், பழசை இப்போதைக்கு கேட்காதீங்க.
அதை கேட்டால் இந்த வாங்கின காசில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் வாங்கிக்கோங்க. இந்த ஃபேக்ட்ரி பெருசாகி பழைய மாதிரி ஆனால் வேலை கிடைச்சா உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால் உங்கள் ஒத்துழைப்பு தேவை, உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. நீங்கள் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகணும்னு இருக்கக்கூடாது. அதிக நேரம் வேலை செய்ய சொன்னால் செய்யணும். மறுபடியும் அதை பூஸ்டப் பண்ணி கொண்டு வாங்க. நாங்கள் தர உத்தரவாதம் இது மறுபடி செயல்படும் என்பதுதான். அங்கேயே காலில் விழுந்து கும்பிட்டாங்க, சார் தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படி. இப்போ அடுத்தது நீங்கள் பேங்க்ஸ், தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டியூ பெனால்ட்டி. கூப்பிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை கூப்பிட்டோம், ஸ்டேட் பேங்க்கை கூப்பிட்டோம். கொஞ்ச நாளைக்கு காசு கேட்காதீங்க, ஒரு 2 வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுங்க, நாங்கள் திருப்பி பணத்தை தருவோம், டில் தென் கிவ் அஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் 2 மீட்டிங் பாக்கி இருக்கு. அந்த 2 மீட்டிங்கை முடிச்சிட்டோம்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த ஊரில் இருக்க அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கவங்ககிட்ட நான் ராஞ்சிக்கு வருவேன், அதை செயல்பட வைத்து விட்டு தான் வருவேனே தவிர அதற்கு முன்னால் நான் வர விரும்புகிறேன். இந்த 2 மீட்டிங்க்கு பின்னாடி HEC will come into existence. That is not in தமிழ்நாடு. நான் ஒன்றே பரோக்கியலாக இந்த ஏரியாக்குள்ளே இருக்கின்றதில் இந்தியாவின் எந்த மூலையில் யார் பாதிக்கப்பட்டாலும் இந்த குழு பொறுப்புணர்ச்சியோடு செயல்படும் என்பதற்கு உதாரணம்.